மாடல் ஏஜியான். நான் சொல்லிட்டு நீ கவனமாக கேளு. நீ நாளைக்கு போய் நீ சாவரா போற. நீ ஒரு ஆச்சரியர். என் பேர் வந்து யுகோ ஓட்டஸ். நாளைக்கு நடக்க போகிற டஞ்சன் நானும் வருவேன் அப்படின்னு நீரும் சொல்ல. நமக்கு இது முழுக்கா சாப்பிட்ற மாதிரி தட்டு தூக்கிட்டு போயினே இருப்போம். டிக்ஸு அப்படின்னு சொல்ல. என் பேர் யுகோ ஓட்டஸ், டிக்ஸு கிடையாது. நீ என்னை நினச்சி ரொம்ப கவலைப்படுற, எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. நான் முட்டாள் கிடையாது, சரியா? கேலமேட்டிக்ஸ் நாளைக்கு போகிற இடம் பயங்கரமான பட் சேம் டைம் வந்தாலும் சரி, அதை பவர் லெவல் அதிகம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு நான் செத்து போயிடுவேன்னு நினைக்கிறேன். டவர் ஆஃப் டீமன்ஸ், மனித குலத்தை அழிக்க முடியக்கூடிய கேலமேட்டிக் இடம் இதுதான். 20ஆம் செஞ்சுரியில் முடிவில் ஆரம்பிச்சிச்சு. கேலமெட்டி வந்தபோது அவங்களோட ஓவர் வைலன்ஸ் பவரால் மனித இனமே கார்னருக்கு போயிடுச்சு. அப்புறம் கடவுள்களை தோண்ட ஆரம்பித்தாங்க. மனித இனத்தை காப்பாற்ற சூசன் ஒன் 12 பேரை தேர்ந்தெடுத்தாங்க. அவனுக்கு செயின்ட்டுன்னு சொல்லுவாங்க. 12 கடவுளை ஜாடியக் சொல்லுவாங்க. மனித குலத்தை காப்பாற்ற பவர் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஒரு நேரம் பேர் அடுத்து 13ஆம் அவைக்கு நம்ம ஹீரோக்கு ஏற்ற கார்டு சூஸ் பண்ணல. யாரா அவன் பயங்கரமாக இருக்கான், ரொம்ப பவர்ஃபுல். அவனோட பவர் நம்மளே சர்ப்ரைஸ் பண்ண மாதிரி மான்ஸ்டர் மாதிரி இருக்கான். 12 செயின்ட்ஸோட ஆளுங்க சொல்கிறானுங்க, நான்டா ஆல் மைட்டி ஜியோன்லி டேக்ஸ் ஜியோன். உங்கள் காரணமாக நான் டவருக்கு வர முடிஞ்சிச்சு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். 5 வருஷத்துக்கான சிக்கன் ஃப்ரீ கூப்பன் எனக்கு கொடுக்குறியா? உனக்கு தின்னு பூரி அடிக்காதடா அப்படின்னு சொல்லாங்க. சரி டிக்ஸு அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கு நிறைய தாட்டி சொல்லிட்டேன். என் பேர் உகாது ஓட்டஸ், டிக்ஸு கிடையாது. ஹீரோ ஒரு மிடில் நேம்லேருந்து நம்ம சொல்கிறேன். நீ ஒரு மிடில் நேமும் சொல்ல வேணாம், மூடிக்கிட்டேன்னு சொல்ல. அதை கொஞ்சம் நம்ம அந்த ஹெட்டை மட்டும் டிஃபெக்ட் பண்ணால் நல்ல பெரிய ரிவார்டாக கிடைக்கும். அந்த குண்டை வந்து அதான் எலமெட்டிக். இதை மட்டும் நம்ம கைப்பற்றினா 100 மில்லியனுக்கு நம்ம ஏகத்தை விடலாம். அந்த குண்டனும் 10 வருஷத்துக்கு நான் ஃப்ரீ வவுச்சர் அவாயில் 7 ஸ்டார் ஹோட்டல் வாங்கி ஜாலியாக இருப்பேன்னு சொல்ல. ஹீரோ நம்ம கிட்ட வந்தாச்சு, ரெட் ஐ கிட்ட வந்த மாதிரி உள்ளுணர்வு தோணுதுன்னு சொல்ல. உன்னை கொண்டு வந்து ஏஜியான் டீ போட்டுக்கலாம், உனக்கு நிறைய நான் பணம் கொடுக்குறேன், என் கூட சேர்த்துக்கோ. உனக்கு காசு இல்லையா? அழகான முகம், அந்த உடம்புக்கு. ஹீரோ கண்டுக்காம எனக்கு இவனுக்கு செயின்ட்டுன்னு சொல்லவே தோணல. நான் இவனுக்கு நான் நம்பவே மாட்டேன். இவனுக்கு பண்ணிங்க மாதிரிடா அப்படின்னு ஹீரோ சொல்ல. கிட்ட வந்தாச்சு. அது குண்டனும் யாராவது ஹெல்ப் கேட்டால் உடனே நீ போய் செய்யாத, நம்மளுக்கு ரிவார்டு அதிகமாக ஆகணும், கொஞ்சம் கேஷுவலிட்டிஸ் தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்ல. இது வந்தாலும் போகலாம். இவனுங்க வச்சுட்டு ரெட் ஐயை தோக்கடிக்க முடியுமா சபா அப்படின்னு சொல்லிட்டு போக ஒரு சத்தம். என்னடா அது? இந்த டவரோட டீமன் பாஸ் ரெட் ஐ. அதை பார்த்துருக்கே எனக்கு இவ்வளோ ப்ரெஷர் ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்ல. அந்த பீஸ்ட் சுத்தம் எதுவுமே அது ஆரம்பிக்க ஸ்பெஷ் அந்த நெருப்பு கொண்டு மேலே வைக்க பரவி வெடிக்க ஆரம்பிக்க அந்த வானத்தையே தாண்டி போக ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்னு அவனுக்கு சொல்ல. நெருப்பு வந்து குளியும் குளிக்க பெரிய பள்ளமே உருவாயிடுச்சு.
அந்த டீம் ஸ்மித் இது பார்த்துருக்கேன். எனக்கு கொள்ள நடக்குது. இங்கேருந்து ஓடுங்க அப்படின்னு சொல்லி ஓட இங்கே ஓட்டானுங்க. இவனுங்களா சூசன் கார்டா செயின்ஸா? ஐயோ எதுவுமே பண்ணல. இவனுக்கெல்லாம் கடவுள் பவர் கொடுத்து வச்சுக்கிறானுங்க. எனக்கு இந்த கார்டு சூஸ் பண்ணிடா அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்தாலும் இல்லை. நம்ம மேட்டர் பார்க்கணும். ஹீரோ ஆரம்பிக்க என் கையில் உனக்கு சாவுன்னு சொல்ல இது என்ன ஒரு நேரம் நான் விட மாட்டேன்டா. பாய்ச்சி வரேன், ஸ்பீடு ஏற்றி வரேன். நேராக போய் பின்னாடி ஒரு ஸ்லாஷ் விட கட்சியிலேயே அந்த டீமில் போட்டுக்கல. ரொம்ப நேரம் போச்சுன்னு தெரில. வெளியே ரொம்ப நேரம்னு எனக்கு தெரியல. உள்ளேயும் வெளியும் நேரம் வித்தியாசமாக போகுது. அதனால் எனக்கு புரிஞ்சுக்க முடியல. எப்போ காமிக்கிறாங்க ஸ்லாஷ் 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 ஒன்ஸ் ஸ்லாஷ் போட்டுன்னு பாரு. வாங்கடா எல்லாரும் நான் ஸ்லைஸ் போட்டுக்கன்னு சொல்ல ஹீரோ எல்லாம் சுற்றி வளைக்க ஆரம்பிக்குதுங்க. கேலமெட்டிஸோட இடம் என்னடா மான்ஸ்டரில் உருவாகிற இடம்னு நினைக்கிறேன். வாங்கடா அப்படின்னு சுற்றி மான்ஸ்டர் சுற்றி இருக்க. உங்களை விட மாட்டேன்டா, கூறு போட விட மாட்டேன்னு சொல்லி கூறு போட. வாங்கடா நான் கண்டிப்பாக நான் சர்வைவ் ஆவேன். ஹீரோ 20 வருஷம் டென்ஷனில் இருக்க. அவனை விட்டு ஓடி போவேன். அந்த டென்ஷனில் ஹீரோ மாட்டிக்கிட்டு நான் முடிக்கிற வைக்க வெளியிடுவேன். உள்ளே வைக்க ஹீரோ நான் முடிக்கிற வைக்க வெளியில் ஹீரோ வரமாட்டேன்னு உள்ளே போயிட்டான். நகரான அப்படின்னு அந்த பிடிக்க சொல்ல நீடா இங்கே கடைசி டீமை ப்ளீஸ் என்னை விட்டுரு, என்னை யாராச்சும் வந்து காப்பாற்றுங்க அந்த டீமை சொல்ல. நான் காலால் நசுக்கிறேன்னு சொல்ல. ஆஹா கடைசியில் இந்த டென்ஷனை நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். அந்த இடமே அது கல்லாம் என்ன வந்து கேட் சீக்கிரம் நான் இங்கே போய் ஆகலாம். கடைசியில் நான் சாக போகிறேன். கல்லூரி ஹீரோ சாவா நான் சாக போகிறேன். கல்லூரி ஹீரோ சாவா நகரத்தை உலகமே அழிஞ்சு போயிடுச்சு. சீக்கிரமாக ஓடிவா அந்த பையனும் இந்த வழியாக போகலாம் வாங்க அப்படின்னு போவேன். அந்த ஆளும் இது சேஃபான பகுதி தானா கரெக்டான பகுதி போகணும்னு சொல்ல. ஹை கிளாஸ் கிளம்பிட்டு ஒன்று பயங்கரமாக பாஞ்சு வருது உல்ஃப். நான் பயங்கரமாக இருக்கு. நான் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர், எதிர்காலத்தில் நான் சொல்ல முடியும். ஆனால் என்னால் மார்க்ஸை கூட சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்ல அந்த பையன் டேஷ் பறந்து வந்து ஒரு அடி அந்த பையனுக்கு போய் விட சுற்றி அந்த ஃபுல் சுற்றி போட ஹீரோ மட்டும் ரிட்டர்ன் ஆனா இந்த மாதிரி நிலைமை நம்மளுக்கு வந்திருக்காரு அப்படின்னு நான் சொல்ல. கேலமெட்ரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணனால இந்த இடமே கொலாப்ஸ் ஆகுது. ஒரு ஒலி நெருப்பு அந்த இடமே அழிஞ்சு போயிடுச்சு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு நான் சொல்ல. ஆமாம் ஜிம் அதை பாரு. அந்த பர்சன் யாரா? பர்சன் வந்துட்டேன். என்ன டென்ஷன் இல்லையே என்ன விட்டுட்டு போனான் பாரு. அவனுக்கு சும்மா விட மாட்டேன். இவஞ்ச காணும் அந்த மான்ஸ்டர் நான் சும்மா விட மாட்டேன் நீ சொல்ல. என் கையில் உங்களுக்கு சாவு அப்படின்னு சொல்ல கதையை முடிக்கிறாங்க. இதோட அடுத்த சாப்டர் பார்க்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.